கண் கண்ட தெய்வம், கண்ணால் கண்ட தெய்வம்னா எனக்கு விவேக் சார் தான். கடவுள் மாதிரி அவரு விவேக் சார். விவேக் சார். மனுஷன்லயே சுகமான மனுஷன் விவேக் சார் தான். அவர் இறந்துட்டாருன்னு நான் நினைச்சால் கூட நினைக்கிறேன். வடிவேல் சார்கிட்ட போய் ஏதாவது விவேக் சார்கிட்ட ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கட் பண்ணா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விவேக் சார்கிட்ட சொன்னா வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி அடா நீ ஒருத்த வந்துக்கிறா உங்களை பற்றி தான் இதெல்லாம் சொன்னீங்களா எப்போ சொல்லுப்பா. வடிவேல் சொன்னார் அசிங்கமாக சொன்னார் அவனை திட்டினார். உடம்பு வெண்ண எல்லாம் அவன் ஏன் ஆள்டா அவாள் இவாள்ன்ற. அவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட். அதில் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இதெல்லாம் இல்லை, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து மனசில் வச்சுப்பாரு. அவ்வளோதானே தவிர ஏன் கூட இன்னைக்கு ஆக்டர் ராஜாதிராஜன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் அவர் கடந்து வந்த பாதை பத்தியும் அவர் நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய நடிப்புக்கு வரும்போது பாபா திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 20-25 மேலே நாள் ஷூட்டிங் இருந்திருக்கும். ஐயோ சார் ரஜினி சார் படம் இங்க கேம்பா கோலால தான் ஷூட்டிங் நடந்தது. நாங்க ரஜினி சார் பாபா படத்துல வந்து ரஜினி சார் வந்து ரயில்வேல போர்ட்டரா இருப்பாங்க. நாங்களாம் வந்து போர்ட்டராக இருப்போம். நாங்களாம் வந்து தொழிலாளியாக இருப்போம். ஒரு நாள் மத்தியானம் எதாச்சும் நாங்களாம் சாப்பிட்றதுக்காக போகிறோம். அந்த நாங்களாம் லேபரேட்டரி பண்ணோம். அப்புறம் திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துல பார்த்துருந்தாங்க. பார்த்தா அப்படியே கேஷுவலாக வந்து அமைதியாக நிற்கிறார் ரஜினிகாந்த் சார். அப்புறம் எப்படி பார்த்தா அப்படின்னு, அதாவது நாங்கள் என்ன சாப்பிட்றோம், எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சாரே வந்து அப்படி கவனிக்கிறார். ஆமா எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்றாங்களா, சாப்பாடு எல்லாருக்கும் நல்லா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தா. அது நான் மறக்கவே மாட்டேன் ரஜினிகாந்த் சார். அதெல்லாம் அதுக்குதான் சார் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. சூப்பர் ஸ்டார். அது நீங்க அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா சார்? செட்டில் அவர்கிட்ட போய் பேசக்கூடாதுன்ட்டாங்க. ரஜினி சார்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து செட்டு வந்து நாங்க ஜூனியர் பெப்சி ஆளுங்க, நடிகர் சங்க ஆளுங்க எல்லாரும் போட்டா கொடுத்து ஒரு 100-200 பேர் இருந்துருப்போம். நாங்க நிறைய பேர். அப்புறம் எல்லாரும் போயிட்டு அவரு நடிக்கிறதுக்கு வந்த உடனே எல்லாம் பண்ண சார் நான் கை கொடுக்குறது, அப்புறம் ஸ்டில் எடுத்து இதே பண்ண ஒரு நாள் பூரா சரியா. அப்புறம் எங்க ஷூட்டிங் நடிக்கிறது, அதனால பேசக்கூடாதுன்ட்டாங்க. அது வந்து இதுவாக இல்லை சார் நமக்கு வந்து. அதனால வந்து சார் வருவாரு, யாரும் இது பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் படத்துல ஆக்சுவலி உங்களோட சீனை வந்து தூக்கிட்டாங்க நிறைய. நம்பியார் சார் வீட்டுக்கு ஒரு எமோஷனலான சீனு. அவரை ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுவா வந்து சார் வந்து ரஜினிகாந்த் சார் இதே தான் கேமரா, நீங்க இருக்கிற இடம் தான் கேமரா. ரஜினிகாந்த் சார் இங்க இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன். அப்புறம் வந்து பின்னாடிலாம் வந்து இவங்க ஸ்டண்டு அந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க. பார்த்தேன் பரவாயில்லப்பா, இந்த சீன் வந்து இதுல வந்து ஸ்க்ரீன்ல வந்துன்னா நம்மள எல்லாருமே வந்துடுவாங்க. நல்லா அப்படி எல்லாமே சீன்லாம் நல்லா முடிஞ்சு எமோஷனலாக போகிற மாதிரி நல்லா தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா படத்தில் வருத்தமா இருந்தது சார். படத்தில் நீங்கள் இல்லைங்கிறது என்ன ஆமாம் வருத்தம், ரொம்ப வருத்தம். என்ன பெரிய 20 நாள் நடிச்சு நம்ம முகம் வரலன்னும் போது வருத்தம் இருந்தது. படம் வந்து ரொம்ப லென்த் ஆகி போச்சு, நீளமான படமானால அதை கட் பண்ண வேண்டிய. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பாபா படம் முதல்ல எடுக்கும்போது ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விறுவிறுப்பாக அப்படியே கொஞ்சம் சுருக்கும்போது அதில் நம்ம எடிட்டிங் நிறைய படங்களில் எடிட்டிங்கில் நாங்கள் கட் ஆகி போயிருக்கோம். நிறைய படங்கள் நாய்சேகர் ரிட்டர்ன் நல்ல அருமையான சீன் இருந்தது, காமெடி சீன், அதுவும் கட் ஆகி. ஏன் சார் நாய்சேகர் ரிட்டர்னில் அதுதான் அவங்க வந்து அவங்க எடிட்டரு டைரக்டரு அவங்க முடிவு தான், நாம் போய் அதை கேட்கணும். ஆனா சார் இப்போ வடிவேலு சார் கூட நடிச்ச பலரையும் வந்து அவர் வந்து நாய்சேகர் படத்துக்காக கூப்பிடல, ஆனா உங்களை பர்டிகுலரா கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன சார்? அது நான் வந்து சார் நல்ல மனுஷன், என்ன உலகம் 1000 சொல்லலாம், ஒவ்வொரு மனுஷனையும் பற்றியும். நான் பார்த்த விதத்தில் வடிவேல் என்ன எனக்கு நல்ல மனுஷன். எப்போ போனாலும் இப்போ இன்னி ஸ்டேஜுக்கு கூட இப்போ நாய்சேகர் ரிட்டர்ன் பண்ணி முடிச்சுட்டு மாமன்னன் படம் ஷூட்டிங் நடக்குது. அப்போ சாரை போய் பார்த்தேன். நான் வணக்கம், வாடா என்ன அன்புங்க, அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ.
இல்லை பெரிய பெரிய ஸ்டார். கண்டிப்பா. அப்போ நம்மளை வாடான்னு என்னை கூப்பிட்டு டைரக்டர் மாரி செல்வராஜ் கிட்ட, சார் நம்ம பையன் சார் ஏதாவது வேஷம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு அது நான் சார் அந்த ஒரு வார்த்தை. அது நமக்கு சீன் வருது வரல, அது அடுத்த விஷயம். நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாருல்ல நம்ம பையன் சார் நம்ம தெரிஞ்சு அந்த வார்த்தை தானே சார் நம்ம முக்கியம். ஆனா சார் அவர் கூட நடிச்ச நடிகர்களே வந்து பலர் இப்போ வடிவேலு சார் திட்டினதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், திட்டியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துல எப்படி சார் பாக்குறீங்க? நான் அதை பற்றி நான் சொல்லுனேன், நான் என்ன சொல்ல முடியாது. அவங்களுடைய இதை என்னுடைய கருத்து என்னன்னா, எனக்கு சார் பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன். சார் அதை சொன்னதுண்டா? என்னடா நம்ம கூட நடிச்சவங்களே நம்மளை வந்து திட்டாங்கன்னு அவர் வருத்தப்பட்டதுண்டா சார்? எல்லாமே தெரியும், யார் யார் திட்டுறாங்கன்னு எல்லாமே 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 அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவரும் பார்ப்பார்ல. இந்த இதில் யூடியூப்லலாம் வாட்ஸ்அப்பில் இந்த யூடியூப்லலாம் பார்ப்பார் இல்லைங்களா? இல்லை பார்த்து இல்லை மேனேஜரு கூட நெருங்கிய நண்பர்கள்லாம், சார் ஆனால் இதை பாருண்ணா இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து மனசில் வச்சுப்பாரு. அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் சொல்லுங்க. அதனாலதான் ஒருவேளை உங்களை கூப்பிட்டாரோ சார்? உங்களை பத்தி நீங்க அவரை பத்தி எதுவுமே தவறா எதுவும் சொல்லாதனால தான் உங்களை கூப்பிட்டாரா சார்? அப்படிலாம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷங்க. எனக்கு அவரு நல்ல மனுஷன். என் கண்ணு தெய்வம், கண்ணு தெய்வம்னா எனக்கு விவேக் சார் தான். நீங்க ஒரு தெய்வம் மாதிரிங்க அவரு, கடவுள் மாதிரிங்க அவரு. யார்? விவேக் சார். விவேக் சார் கடவுள் அவர் இன்னைக்கு இல்லை, கடவுள் ஆயிட்டார். அவர் கடவுள் ஆயிட்டார். அந்த மாதிரி தங்கமான உலகத்தில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகனா நீங்கள் அந்த மாதிரி எப்படி சொல்லுவாங்க, மனுஷன்லேயே தங்கமான மனுஷன் விவேக் சார் தான். கடவுள் மாதிரி. ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு நான் மனுஷால் கூட நினைக்கல சார். அவர்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எப்போ போனாலும் சார் வாங்க எல்லாம் ரொம்ப அன்பாக பேசுவார். நான் ஒரு ஷூட்டிங்கில் வந்து கடைசியாக ஒரு ஷூட்டிங்கில் நான் நடிச்சிருந்தேன். அப்போ வந்து அதான் 6 மணி தான் இந்த இது வச்சுருந்தாங்க. 6 மணியோட அந்த ஷூட்டிங் முடியுது. 5:30 மணிக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்து ஒரு தோட்டத்தில் நிற்க வச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு மழைக்காலம் மாதிரி. இந்த தோட்டத்தில் சார் இப்போது 1/2 hour தான் இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லிட்டார், சார் நீங்கள் இங்கே நில்லுங்க, சார் வருவார், இப்படி பாஸ் பண்ணுவார், நீங்கள் அவரை வந்து தடுக்கணும், இதான் தடுத்து நீங்கள் டைலாக் பேசணும் சார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். சார் இன்னொரு இடத்துல ஷார்ட் முடிச்சு இங்கே வராரு. அதனால் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அது வந்து தோட்டம் வேறு. கரெக்டாக 5:30 மணிக்கு எதுக்கும் பார்த்தா கொசு பயங்கரமாக காலில் இதுவாகுது. நான் இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன்னா இது கெட்டு போயிடும், சீன் கெட்டு போயிடும். நம்ம கொசுவை வெட்டின்னு இருந்தேன்னா அதனால கொசு கடி தானே, அதை பற்றி பரவாயில்ல, நம்ம ஸ்டெடியாக நிற்போம் அப்படின்னு சாப்பிட்டு நான் ஸ்டெடியாக நின்ட்டேன். அவர் சார் வந்துட்டார். அங்கேருந்து சார் வந்து இப்படி பார்த்துட்டு என் காலை பார்த்துட்டாரு பாரு. என்னடா காலெல்லாம் ஒரே கொசு மிக்கிற மாதிரி, மாம்பழத்தில் மிக்கிற மாதிரி கொசு இவ்வளோ மிக்குது, நீ பாட்டு எப்படி நிற்கிறியாடா அப்படின்னு. இல்லைண்ணா அப்புறம் நான் அதை பார்த்துருந்தேன்னா அப்புறம் சீன் கேட்டு போடுறேண்ணா, அதனால் பரவாயில்லண்ணா நான் தாங்கிக்கிறேண்ணா. முதல்ல நீ தாங்க திருட்டு, நீ நல்லா இருக்கணும்டா. உடனே அவர் பக்கத்தில் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு தண்ணி பாட்டிலை வாங்கி என் கால் பூரா ஊற்றினார். காலில் தண்ணியை ஊற்றினார். அவரே ஊற்றினார். நான் அப்போ தான் நினச்சேன், ஐயோ இப்படிப்பட்ட மனுஷன் இருந்தார் அப்படின்ட்டு. தண்ணி ஊற்றின வந்தும் அந்த கொசு வரல. அதுக்கப்புறம் அந்த சீனை நாங்கள் இது பண்ணோம், முடிச்சோம் ஒரே டேக்கில் ஓகே பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அது ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நான் சொல்கிறேன் சாரை பற்றி. இது மாதிரி பல விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள். ஆனால் இப்போ நீங்கள் வடிவேல் சார் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, விவேக் சார் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப 2002 2003 அந்த டைம்ல இருந்தே இவங்க 2 பேர் தான் பீக்ல காமெடியில இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு தனித்தனி ட்ரூப் இருக்கும். இவங்களுக்கு தனி ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு தனி ஆர்டிஸ்ட் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி இருந்துச்சா விவேக் சாருக்கும் வடிவேல் சாருக்கும்? அது வந்து அது எப்படியோ. ஆனால் நான் இவரையும் போய் பார்ப்பேன், சாரையும் பார்ப்பேன், இவரையும் பார்ப்பேன். ஆனால் 2 பேருமே என்னை வந்து எதுவும் சொன்னதில்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் வடிவேலன் படத்தில் நடித்தா, அதை வந்து மானிட்டரில் பார்த்தார். மானிட்டரில் பார்த்தது டேக்கெல்லாம் ஓகே. அப்போது அவர் 2 பிளேயருக்கு ஒரு சக நடிகர், அவன் வந்து விவேக் சார் இதுலேயும் போய் நடிப்பானே, அவன் விவேக் சார் டூப்புனே அப்படின்னே சொல்லிட்டான். அதுக்கு வடிவேல் சார் என்ன சொன்னார்? வடிவேல் சொன்னார், அசிங்கமாக சொன்னார், அவனை திட்டினார், உடம்பு வெள்ள எல்லாம் அவன் ஏன் ஆள்டா, அவாள் இவாள்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டார். அதாவது ஒருத்தன் இந்த ஒரு சீன் நடிக்கிறது கட் பண்ணால் அவனை கூப்பிட்டுருவாங்களோ, அவனை கூப்பிடலாமே, அப்படியாடா அப்படி கட் பண்ணி நீ போடு அப்படின்ற மாதிரிலாம்
அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா விவேக் சார் வடிவேல் சார் பத்தி கேட்கறது உண்டா எப்பயாவது? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா எனக்கு நல்லா தெரியும். ஆ. எவனா போய் விவேக் சார பத்தி ஏதாவது வடிவேல் சார்கிட்டயோ, இல்ல வடிவேல் சார்கிட்ட போய் ஏதாவது விவேக் சார்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா, கட் பண்ணா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விவேக் சார்கிட்ட சொன்னா வடிவேலுக்கு ஃபோன் பண்ணி, "அடா நீ ஒருத்தன் வந்துக்கிறான் உங்கள பத்தி தான் இதெல்லாம் சொல்லிக்கிறான். எப்பா சொல்லுப்பா." அப்படியே அவ்வளோதான். கால் பண்ணியே பேசிடுவாங்க. அப்படியே. அதே மாரி நீங்க வடிவேலு அண்ணன்கிட்ட போய் விவேக் சார பத்தி எதனா டக்குன்னு அடிச்சு, "விவேக் சார், இங்க ஒருத்தன் வந்துக்கிறான். உங்கள பத்தி தான் என்னமோ சொல்லிக்கிறான்." அவங்க 2 பேரும் இப்படிதான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட். அதுல 2 பேருக்குமே வந்து அந்த இதெல்லாம் இல்ல. சார் இப்போ மீம்ல எல்லாம் இப்போ வரைக்குமே உங்கள போடுவாங்க. ஆமா. எல்லா எல்லா மாப்பிள்ளை இவன் தான் மாப்பிள்ளை இங்க வந்தாரு. சமத்தா. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ வரைக்குமே இந்த சோசியல் மீடியால மீம்ல எல்லாம் பார்க்க எப்படி சார் இருக்கு? சந்தோஷமா இருக்கு சார் எனக்கு. எனக்கு நம்ம கஷ்டப்பட்டோம். நம்மள வந்து மீம்ஸ்ல வரோம். அவ்வளோதான். நான் இன்னும் நெறைய நான் நல்லா எவ்வளோ நடிக்கிறேன். எனக்கு காமெடின்னா ரொம்ப பிடிக்கும் சார். இன்னும் பெரிய நம்பிக்கை இருக்குல்ல சார். கண்டிப்பா சினிமால ஜெயிச்சிருவோம்னு. இருக்குதுங்க. எனக்கு வாய்ப்பு தாங்க வரல ஐயா. நெறைய பேரு ஆக்சுவலி சொல்லப்போனா நெறைய காமெடியன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல தவறிட்டாங்கன்னு நம்ம என்ன நினைக்கிறேன். பண்ணுறது ஐயா? அது வந்து விதி தான். நம்ம வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. விதியினுடைய அது அது எது நம்ம எதையுமே நம்மள வந்து நான் அதான் சொன்னேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆமா. அது வந்து விதி. அது வந்து இது அது வந்து விதின்னு சொல்றது வந்து அவங்கவங்களுக்கு அது எழுதப்பட்ட என்னென்னன்னு எழுதப்பட்டது யாருக்கும் தெரியாது. ஆண்டவனுடைய இதுதான் அதெல்லாம். நம்ம ஏதோ இன்னும் கடவுள் நம்மள வச்சிருக்கிறாருன்னா, அதையும் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். சந்தோஷம். இவன் செத்து போயிட்டாரு அவரு. ம். ஆ இவரு கூட சந்தானம் கூட நடிச்சாருண்ணா. சாமியாரா? சேது சார். சேது ஐயோங்க. சேது எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமாங்க. சேது நானும் 10 வருஷத்துக்கு மேல ஒரு சீரியல்லாம் நடிச்சோம். அப்புறம் சீரியல் நடிக்கும்போது ஒரு துண்டு ஒண்ணு குடுத்தான். "டேய் கட்டிக்கடா இத கட்டின்னு இந்த சீன் நட்றான்னா." நடிச்சு முடிச்சுட்டு ஏதோ சொன்னோனே அது என் பேக்ல வந்துச்சு. அப்புறம் அந்த டவல் வச்சிருந்தாங்க. "டேய் அந்த டவல் இருக்குதுடா. அத அப்படியே வச்சுக்க நீ ஞாபகமா வச்சுக்கோ. 10 வருஷமா இதே தான் சொல்லிக்கிறேன் நான் அவன மீட் பண்ணல." இன்னும் அந்த டவல் என் வீட்ல இருக்கு. இன்னுமே இருக்குது. எனக்கு சேஷு சேஷு சேஷ். சேஷு. அதனால வாடகை ரொம்ப சந்தோஷமா பேசுவான். இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் உங்கள பத்தி பேசுனீங்க. நீங்க கடந்து வந்த பாதை பத்தி பேசுனீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு பேசுனீங்க. ஸோ இன்னும் பல ரோல்ஸ் நீங்க பண்ணணும். இன்னும் மக்கள் மனசுல நெறைய இடம் பிடிக்கணும் அப்படின்னு எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இத பார்த்து கொண்டிருக்க உங்க அனைவருக்கும் நன்றி. கடவுள் அருளால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்து எங்க சீன பார்க்கணும். நாங்க நடிக்கிறத பார்க்கணும். அதான் என்னுடைய விருப்பம். கடவுள் உங்களுக்கு எல்லா இதுவும் செல்வங்களும் குடுத்து நீங்களும் நல்லா இருக்கணும். என்ன பேட்டி எடுத்த இந்த டேக் ஒன் இந்த சேனல் யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளரணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி சார்.